பேசிக் ஆஃப் டெய்லரிங் டே 1. இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்மளோட நார்மல் மெஷரிங் டேப் ஆர் இன்ச் டேப் பத்தின டீடைல்ஸ் தான். இந்த இன்ச் டேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஃபுல்லாவே நமக்கு இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சைடில் சென்டிமீட்டர்ஸ் மட்டும் ஸ்மால் டேப்ல மார்க் பண்ணியிருப்பாங்க. பட் கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்க இந்த மாதிரி டேப்ல சென்டிமீட்டர் பிளஸ் இன்ச்சஸ் ரெண்டுமே ஒரே சைடு மார்க் பண்ணிக்கிருப்பாங்க. ஸோ இதனோட டீட்டெயில் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட டேப்ல அந்த 1 இன்ச்சுக்கான மெஷர்மெண்ட் தான் நான் எழுதியிருக்கேன். இது 1, இது 2. இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு பெரிய லைன் இருக்கும், அதுதான் நமக்கு 1/2 inch. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லைன் இருக்கும், ஒரு குட்டி லைனுக்கு பக்கத்துல கொஞ்சம் பெரிய லைன் இருக்கும், இதுதான் 1/4 inch. இந்த 1/2 inchல இருந்து செகண்ட் லைனா வருது பாத்தீங்களா, இதுதான் நமக்கு 3/4 inch. மேக்ஸிமம் நாம டெய்லரிங்ல யூஸ் பண்ணக்கூடிய லைன்ஸ் 1/4 inch, 1/2 inch and 3/4 inch. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த குட்டி லைன்லாம் நமக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்குள்ள நமக்கு 8 லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை 1/8, செகண்ட் 8, தேர்ட் 8, 4/8 அப்படிதான் நம்ம அந்த 7 லைன்ஸ் வரையுமே சொல்லலாம். ஒரு டேப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இன்ச்ல இருந்து டோட்டலா 60 இன்ச்சஸ் வரையுமே இருக்கும். இந்த மெட்டல் பார்ட் இருக்குங்காட்டி நமக்கு விசிபிளா தெரியாது. அதே மாதிரி சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்ல இருந்து 150 வரை நமக்கு இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம இந்த 150யோட கணக்கு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் வந்தால் தான் நமக்கு 1 மீட்டருக்கான ஃபேப்ரிக் கிடைக்கும். ஸோ இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறத நம்ம இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணணும். 1 மீட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா அது இன்ச்சில் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 39.78 சம்திங் வரும். ஸோ இதை நம்ம ரவுண்டாக 40 இன்ச்சஸ்ன்னு எடுத்துப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 மீட்டர் ஃபேப்ரிக் நமக்கு வேணும்னா எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கும், 1/2 மீட்டர் ஃபேப்ரிக் எவ்வளோ சென்டிமீட்டர்ல இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.